ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் February 19th எபிசோடோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாரதியும் தமிழும் ஆதியோட ரூம் வாசலையே உட்காந்துருக்காங்க. அப்போது பாரதி தண்ணி கொடுக்க எழுந்து வராங்க. அவங்க அப்படியே மயக்கம் வந்துடுறது அவங்களுக்கு. அவங்க மயக்கம் போடுற அதே சமயத்தில் ஆதி அந்த ரூமை விட்டு வெளியில் வராரு. ஸோ இவர் பார்க்கவே இல்லை. அவங்க அதுக்குள்ளே மயங்கி விழுந்துடுறாங்க. தமிழ் அம்மா விழுந்ததை பார்க்குறா. பார்த்த உடனே அம்மா அப்படின்னு கத்துறா. உடனே அங்கேருந்து ஓடி வரா. ஆதி கிராஸ் பண்ணி வெளியில் போயிட்டாரு. பட் அம்மானு கத்தின உடனே ஆதி உள்ளே எட்டி பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படியே தமிழையும் பார்க்குறாரு, பாரதியும் பார்க்குறாரு. அவருக்கு எப்பவும் போல் அந்த இதயம் துடிக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப டென்ஷனாகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு யாருன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியல. பட் ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அந்த கனிவாக அவர் முன்னெல்லாம் எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கார். ஸோ உடனே அடுத்தது டாக்டர்கிட்ட போகிறாங்க பாரதி. இந்த மாதிரி என்ன கன்சீவாக இருக்கீங்களா, அதனால தான் இது எப்பவும் வர மயக்கம் தான், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க டாக்டர். உடனே எதுக்கு நாங்கள் இங்கே ப்ரெக்னென்சிலாம் பார்க்க மாட்டோமே, இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு டாக்டர் கேட்ட உடனே இல்லை என்னோடய ஹஸ்பண்டை தேடி வந்தேங்கிறாங்க பாரதி. உடனே தமிழ் அப்பாவோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறா. காட்டின உடனே இவங்க பார்த்துட்டு இல்லை இங்கே நான் பார்த்ததில்லை பாப்பா. தமிழ் கேட்குறா, எங்கள் அப்பாவை பார்த்தீங்களான்னு. இல்லை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். இப்போ நிஷா அந்த யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாரதி ஆதியை தேடி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே ஆதி பார்த்துட்டாரா பாரதியை அப்படின்னு கேட்குறா. இல்லை இன்னும் பார்க்கல, ஆனால் இங்கே வந்திருக்கா பாரதி அப்படின்னு சொன்ன உடனே ஆதி எக்காரணம் கொண்டு பாரதியை பார்த்துடக்கூடாது, அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த யூஎஸில் இருக்கிற ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கிற நிஷா சரி நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த ப்ரோமோ முடியுது. இப்போ புது வில்லியாக அந்த யூஎஸில் இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க ட்ரை பண்ண போகிறாங்க போல் இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு. ஃபுல் எபிசோடு வந்தோடனே அதோட ரிவ்யூவை போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.